நீங்கள் பிசாசை பார்க்குறப்ப மட்டும் நீங்கள் கூப்பிடாமலே அவன் வேலை பார்ப்பானா. ஆனால் இவர் கூப்பிட்டா கூட வேலை பார்க்க மாட்டார். என்ன ஒரு தப்பான கான்செப்ட் பாருங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் கூப்பிட்டா கூட பிசாசு நீ வேலை பார்க்க மாட்டான். இவர் கூப்பிடாட்டினாலும் இனிமேல் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். ஆமாம், ஏன்னா நீங்கள் பாவத்திற்கு விடுதலையாகி நீதிக்கு அடிமைகளானீர்கள். ஸோ அதனால் அவர் கைக்கு உங்களை தப்பிக்க வைக்க முடியாது. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டாருன்னா அது உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கவே இருக்காது. போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற ஆட்கள் வெளியே கூட்டு போகும்போது அந்த போலீஸ்காரர் கையிலையும் அந்த கைதியின் கையிலையும் அந்த விலங்கு போட்டிருப்பாங்க. போலீஸ்காரை விட்டு கைதியும் போக முடியாது, கைதியை விட்டு போலீஸ்காரும் போக முடியாது. அப்படி ஒரு விலங்கு தான் உங்கள் கைக்கு இயேசுனார் கைக்கும் போட்டிருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை பார்வோனின் கரத்திலிருந்து விடுவிக்கவும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன். லொக்கேட் பண்ணி எந்திரிட்டார். எந்திரிச்ச உடனே அவர் பார்த்து கேட்கிறாரு, ஓய்வு நாள் அன்னைக்கு மோசே பிரமாணத்தின்படி வேலை செய்ய கூடாது. கேட்குறாரு, ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, எது சரின்னு கேட்குறாரு. இவங்க அமைதியாக இருக்கிறாங்க. அப்படின்னு என்ன செய்ய, தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். உங்களை ஆசீர்வதிப்பதினால் அநேகர் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் அவர் அதை குறித்து பயப்பட மாட்டார். நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? என்னுடையதை என்னுடைய இஷ்டத்தின்படி செய்வதற்கு எனக்கு உரிமை இல்லையா? உரிமை இல்லையா? ஏன் வல்லமை, ஏன் ஆசீர்வாதம், ஏன் பொருள், ஏன் வரம், ஏன் கனி, ஏன் பரிசுத்தம், ஏன் பாதுகாப்பு நான் என் இஷ்டத்துல தான் நான் கொடுப்பேன். ஓ இஷ்டத்துக்கு கொடுக்கன்னா முடியாது. அப்ப நீங்க உங்க பையில இருக்கிறது தாங்க நீங்க சொந்தம். அவர் பையில இருக்கிறது யாரு கொடுக்கும் நீங்க சொல்ல கூடாது. தட் இஸ் காட்ஸ் லிபர்ட்டி. அதான் ஒருத்தன் கேட்குறா, என்னப்பா வேலை இல்லாமல் இருக்கும், ஏன் எங்களுக்கு யாருமே வேலை கொடுக்கல, அதனால தெருவில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. சரி வா, உனக்கு நான் வேலை கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் காலை வேலை கொடுக்குறேன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ பணம் தருவீங்கன்னு கேட்குறாங்க. எப்படி? ஒரு பணம் போதுமான்றார். ஒரு பணமா? நாங்கள் 5 சென்ட் தான் எதிர்பார்த்தோம், நீங்கள் $1 தரேன்றீங்க. சரிங்க நான் வரேன். ₹1 கேட்டேன், நீங்கள் $100 தரேன்றீங்க. நான் வந்துட்டான். அடுத்து மதியம் போய் ஒரு குரூப் நிற்கிறாங்க. வேலை இப்போ என்னப்பா இங்கே நிற்கிறீங்க? வேலை யாரும் கொடுக்கல சார். சரி போய் இதில் என்ன செய்ய, வேலை பாரு, நான் எப்படி சம்பளம் தருவேன், நியாயமானபடி கூலி தருவேங்க. சாயந்தரம் 4 மணிக்கு ஒரு குரூப் உட்காந்துருக்காங்க. சார் சார் கை தட்டுங்க சார். 4 மணிக்கு சார், கடைசி நேரத்தில் சார் பஸ்ஸு கிளம்புற நேரம் ஏறுவாங்க பாருங்க சார். அவனும் கரெக்டாக போய் என்ன செஞ்சிடறான், அவன் ஊரில் இறங்கிடுறான். நீ என்னப்பா இங்கே நிற்கிறேன்னா, ஐயா எங்களுக்கும் வேலை தரல சார். நீ லாஸ்ட் பெஞ்சா? ஆமாங்க சாமி, அந்த பயிலுக்கமாக எங்களுக்கு நல்லவே கிடையாது, ஏதோ நாங்கள் கடைசி பெஞ்சு. சரி சரி நீயும் போய் வேலை பார்ப்போம், வேண்டிய மட்டும் கொடுங்க. சரிங்க சாமி நீங்கள் பார்த்து ஏதாச்சும் கொடுத்தா சரி. உடனே 6 மணி ஆயிடுச்சு. இவன் 1 மணி நேரம் தான் வேலை பார்த்துருக்கேன். என்ன வேலை அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சான்றான். வா 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 கூலி தரப்பாரு கூப்பிட்டு ஒரு பணத்தை கொடுக்குறாரு. வாங்கிட்டு, சாமி ஒரு பணமா, ரொம்ப நன்றி சாமின்னு வாங்கும்போது பின்னாடி இருந்த ஒருத்தன் காலையில் வேலை பார்த்து வெட்டி பார்க்குறான். இவ்வளோ பெருசு பழைய குரூப்பு. என்னது இம்மார்டாலிட்டியா அப்படி. அப்போ இவனுக்கே $1 கொடுத்தா பகலின் வெயிலையும் இரவின் உஷ்ணத்தை நம்ம சகிச்சிருக்கிறோம். நமக்கு என்ன செய்வார், கிட்டக்கு போய் ஒரு $10 தருவான்னு பார்த்தா அவனுக்கு $1 கொடுக்குறாரு. நான் கேட்குறேன், என்னங்க என்னையாடி நியாயமான ஆள், என்னையா வேலையை சமமாகிட்டியப்பா. அப்போ சொன்னான், நான் உனக்கு என்ன பேசினேன் அப்படின்னா,
₹1 பேசுறீங்க, கொடுத்துட்டேன்ல. இப்போ உனக்கு பிரச்சனை உன் காசை குறைச்சதா அவனுக்கு கூட கொடுத்ததா? உனக்கு குறைச்சு கொடுத்தா நீ பேசலாம். உனக்கு பேசினதை கொடுத்துட்டேன். அவனுக்கு உனக்கு கொடுத்தது போல கொடுப்பது அது என் இஷ்டம். நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் உனக்கு பேசின மாதிரி கொடுத்தேனா இல்லையா? ஆமாங்கய்யா. பக்கத்துல ஒருத்தன் சொல்றான், தப்பே நீ பேசினேதான்டா. தப்பே கூலி பேசுனதுதான். என்னைக்கு ஒரு ஜெனரஸான ஒரு தலைவன்கிட்ட போய் கூலி பேசுறியோ அன்னைக்கே நீ பொன்முட்டையிற வாத்து வைத்த அறுத்துட்ட. உனக்கு ஒரு முட்டை கிடைக்கும், அவ்வளவுதான். ஆனா நீங்க பார்த்து செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் எப்படி கொடுத்துருப்பாரு? அவனுக்கு 1 கொடுத்தாருன்னா உனக்கு 5 கொடுத்துருப்பாருடா. தெரியாதனமா வாயை திறந்து 1 கொடு. இதனால தான் எழுதி வச்சு எனக்கு இது வேணும் அது வேணுன்றவன் எழுதுனதுதான் வாங்கலாம். எழுதாம போறவன் எல்லாத்தையும் வாங்கிக்கிறான். அவர் கேட்கிறாரு, அந்த குறைவுள்ளவனை பார்த்துட்டு, என்னப்பா அவனை சுகப்படுத்தலாமா ரைட்டா தப்பான்றாரு. எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. எதிர்ப்பு எதிர்ப்பு. சுத்தி பார்க்குறாரு. இப்ப இவ்வளவு பேர் முக்கியமா இல்ல பயவில்லை ஒருத்தன் முக்கியமா அப்படின்னு யோசிக்கிறாரு. நீங்களா இருந்தா என்ன முடிவு எடுத்திருப்பீங்க? சொல்லுங்க. இவன் ஒருத்தனுக்காக இவ்வளவு பேரை பயக்கணுமா? திருச்சியில் ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் மதுரையில் என் கூட்டத்துக்கு வரேன்னு சொல்லியிருந்தார். கடைசி நேரத்தில் அவர் வர வேணான்னு நிறைய எதிர்ப்பாகி போச்சு. ஆனால் அவருக்கு நல்லா தெரியும் கர்த்தர் தான் இந்த கூட்டத்துக்கு போக சொன்னாருன்னு. ஆனால் அவர் இப்படி பார்த்தாரு, இவன் சொல்கிற நியாயம்தான். ஆனால் இவ்வளோ பேர் இருக்காங்களே மதுரை பெந்தகோஸ்து ஐக்கியம்னு. அப்போ இவன் ஒருத்தனுக்காண்டி இவ்வளோ பேரை பயக்கிறதா? இவ்வளோ பேராக ஒருத்தனால் முடிவெடுத்து இந்த பெருங்கூட்டம் தான் அப்படின்னு முடிவு எடுத்துட்டார். ஆனால் அவங்க செத்தது கூட இவங்க போல, அது வேற விஷயம். ஆனால் இயேசு கிறிஸ்து மெஜாரிட்டி பார்க்க மாட்டாரு. நல்லா தெரிஞ்சுக்காங்க, இந்தியாவில் நாய் தான் மெஜாரிட்டி. ஆனால் அதுக்காக நாயை தேசிய விலங்கு என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. புலி மைனாரிட்டி, ஆமாம், ஆனால் அதுதான் தேசிய விலங்கு. ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் போய் ஞாபகப்படுத்துறேன். இந்தியாவில் காக்கா தான் மெஜாரிட்டி, மயில் மைனாரிட்டி. ஆனால் மயில் தான் தேசிய விலங்கு. உன் எதிரிகள் மெஜாரிட்டியாக இருக்கலாம், நீ மைனாரிட்டியாக இருக்கலாம். ஆனால் தேவன் உன்னைத்தான் நேசிக்கிறார்னா உனக்காக அந்த மெஜாரிட்டியை பகைக்கிற தேவனாயவர் இருக்கிறார். என் கைக்கு உன்னை தப்புவிக்கிறவன் யார்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்றதும் ஒன்று தான், அவர் கையில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதும் ஒன்று தான். அவர் கையில் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களை ஆசீர்வதிக்காமல் விடவே மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் வியாதியை துரத்தாமல் விடவே மாட்டார். வீட்டுக்கு போங்க, நல்லா ரிலாக்ஸாக தேங்க்ஸ் பண்ணுங்கள், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க. ஆண்டவர் நீ எவ்வளோ நல்லவர், நீங்கள் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை மட்டும் தான் இனிமேல் யோசிக்க போகிறேன். ஆமாம், இனிமேல் போட்டு பிரச்சனையை பற்றிலாம் இந்த கவலை எனக்கு தேவையில்லை. ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்களா ஆண்டவரே, நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதை செய்யாமல் விடவே மாட்டீங்க. நீங்கள் செய்கிறத அவன் தடுத்துருவானோ இவன் தடுத்துருவானோ, எவன்டா தடுக்க முடியும்? நான் வாழ்க்கையில் செய்கிறத, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? எத்தனை பேர் கையில் ஃபோன் லிஸ்ட்டை கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தனுக்கா ஃபோனை போட்டு பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கொடுக்காதவங்களாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சும்மா கிடந்த சங்கர் தூதிட்டாங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையோட உயிர், எதிர்காலம், இது எல்லாம் எதிரிகள் கையிலையோ பிசாசு கையிலையோ இல்லை. என்னைக்கு இயேசுவே ஆண்டவன் சொல்லிட்டீங்களோ இனிமே உங்க எதிர்காலம் ஒரே ஒருத்தர் கையில தான் இருக்கு. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்துல இருக்கு. என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் யார் என்று இங்கே யெகோவா தேவன் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்கிறார், உங்களை எனக்கு தந்த பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார், ஒருவனும் அவர் கரத்திலிருந்து உங்களை பறித்து கொள்ளவே முடியாது. அவருடைய கரத்தில் நீங்க பாதுகாப்பா இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லாம் தானா நடக்கும். மறுபடியும் ரெஸ்ட்டுக்குள்ள வாங்க. எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க, மறுபடியும் ரெஸ்ட்டுக்குள்ள வாங்க. ஆமா, இந்த செய்தியோட தலைப்பு என்ன? மறுபடியும் ரெஸ்ட்டுக்குள்ள வாங்க, மறுபடியும் ரெஸ்ட்டுக்குள்ள வாங்க. கையை தட்டு, மறுபடியும் ரெஸ்ட்டுக்குள்ள வாங்க. கிறிஸ்து எனக்காய் சாவாய்
கிறிஸ்து எனக்காய் சாபமாய் மாறினே, ஆசீர்வாதமாக என்னை மாற்றினே, ஆசீர்வாதமாக என்னை மாற்றினே, ஆசீர்வாதமானேனே நீர் ஏழையானதனா, ஆசீர்வாதமானேனே எனக்காமமானதினால், சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே. சொல்லுங்க. சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே. இன்னொரு தடவை. சிலுவை மரணத்தில், சிலுவை மரணம் என் தரித்திரம் நீங்கியதே. இன்னொரு தடவை. சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கியதே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள், சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே எனக்காக பலியானே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே. அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தார்கள், எல்லாமே மாறி. ஆமே. உமக்கே ஆராதனை. அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பாருங்க. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விஷமும் இறங்குது இயேசுவின் நாமத்தில். ஆமே. உமக்கே எங்கள் ஆராதனை. அவர் முகத்தை நோக்கி பார்ப்போம். உமக்கே எங்கள் ஆராதனை. ஐஸ்வர்யம் உள்ளவர் நீ, ஐஸ்வர்யம் உள்ளவர் நீ, எல்லாமே இழந்தீரே. ஐஸ்வர்யம் உள்ளவர் நீ. அவர் முகத்தை அப்படியே பாருங்களேன். ஆமே. எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே, அப்படியே பிரசனத்துக்குள்ள கடந்து வாருங்கள். செல்வந்தனாயானேனே நீ ஏழையானதனா, நீரேழ்மையானதனா, சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கியதே. எல்லாரும் வாயை திறந்து. சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கினதே. ஒரே ஒரு ஸ்டான்ஸா பாடுவேன். இப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்த மாதிரி நீங்க அப்படியே பார்க்க போறீங்க. அவங்க பார்க்கும் போதே பைபிள் சொல்லுது, அவங்க சரீரத்துல விஷமெல்லாம் இறங்குச்சாங்க. அப்படியே நம்ம பார்க்க நம்ம வாழ்க்கையில் இருக்க தரித்திரம் இறங்கிரும், வியாதி இறங்கணும். சொல்றேன், வியாதி சுகமாகும். வாழ்க்கையில் இருக்கிற பில்லி சூனியங்கள் கரைந்து போகும். உங்களுக்கு எதிராக எதிரிகள் வைத்திருந்த திட்டங்கள் எல்லாம் நொறுங்கி போகும். ஒரே ஒரு ஸ்டான்ஸா பாடுவோம் நம்ம எல்லாரும். ஆமென், ஆமென். எல்லாரும் அந்த முகத்தை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தம் உள்ளவர் நீ, பாவமாய் மாற்றப்பட்டீ. பரிசுத்தம் உள்ளவர் நீ, பாவமாய் மாற்றப்பட்டீ. நீதிமானாக என்னை மாற்றி, நீதிமானாக என்னை மாற்றி. கிருபையாய் இலவசமாய் நீதிமானானே, கிருபையாய் இலவசமாய் நீதிமானானே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே, சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. எழுந்து நின்று ஜெபித்து முடிப்போம். ஆமென். ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, come back to the rest. மறுபடியும் விளைப்பாறுதலுக்குள் கடந்து வாருங்கள். ஆமென், 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 ஆமென். ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே. எப்படி உட்கார்ந்து உங்களுக்கு வர்ஷிப் பண்ண உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு அப்படி நீங்க பண்ணுங்க. ஆமென். உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. ராமா
உமக்கே எங்கள் ஆராதனை. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். கிறிஸ்து எனக்காய் சாபமாய் மாறினே, கிறிஸ்து எனக்காய் சாபமாய் மாறினே, ஆசீர்வாதமாக என்னை மாற்றினே. நன்றி பிதாவே. ஆசீர்வாதமாக அவருடைய பிரசன்னம் அநேகரை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. எஸ் லார்ட். ஆசீர்வாதமானேனே நீ எனக்கு சாபமானதனால், ஆசீர்வாதமானே எனக்கு சாபமானதனால், சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே, சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கினதே. வியாதிகள் விளங்குகிறது. ஆட்டுக்குட்டியானவரே, அவரை நோக்கி பாருங்க, விஷமெல்லாம் இறங்கட்டும். அவரை பார்க்க 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 உங்க வாழ்க்கையில் இருக்கிற விஷமெல்லாம் இறங்குது. ஆமென். நீங்க வெளியே போகும்போதே உங்க முகம் பிரகாசிக்கிறத மற்றவர்கள் பார்க்க போகிறார்கள். ஆமென். உமக்கே எங்கள் ஆராதனை. அநேக பண தேவைகளோடு நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். இதோ அவரை நோக்கி பாருங்க. உங்க குறைவுகள் எல்லாம் நிறைவாகிற நேரம் இது. நீங்க பார்த்தா போதும் பிரதர். ஆமென். ஐஸ்வர்யம் உள்ளவர் நீ, ஐஸ்வர்யம் உள்ளவர் நீ, எல்லாமே இழந்தீரே. ஐஸ்வர்யம் உள்ளவர் நீ, எல்லாமே இழந்தீரே. எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே, செல்வந்தனாயானே நீரேவையானதனால், செல்வந்தனாயானே நீரேவையானதனால், சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கியதே. சிலுவை மரணத்தில் நீங்கள் திரும்பி செல்லும் போது உங்களுக்கான ஆசீர்வாத கதவுகள் திறந்திருக்கிறது நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் எதிர்பாராத பண வரவுகள் உங்கள் வாழ்க்கையில் வருகிறது நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் சரீரத்தில் இருந்த வியாதிகள் மறைந்திருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். உங்கள் சரீரத்தில் நோய் கிருமிகள் அழிந்திருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒன்றும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவைகள் பிரகாசம் அடைந்தது. உன்னுடைய முகம் பிரகாசம் அடையும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், முகத்தை நான் பிரகாசிக்க பண்ணுவேன். மறுபடியும் உன்னுடைய முகத்தை நான் பிரகாசிக்க பண்ணுவேன். மறுபடியும் உன் தலையை நான் உயர்த்துவேன். மறுபடியும் உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். நான் உன்னை அழைத்த உன் தேவனாகிய கர்த்தர். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் யார்? நான் செய்கிறதை தடுக்கிறவன் யார்? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். உன் வாழ்க்கையில தேவன் செய்கிறதை தடுக்கிறவன் யார்? ஐஸ்வர்யம் உள்ளவன் எல்லாமே இழந்தீரே. ஐஸ்வர்யம் உள்ளவன் எல்லாமே இழந்தீரே. எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே, எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே. செல்வந்தனாயானேனே தைரியமா சொல்லுங்க. செல்வந்தனாயானேனே இன்னொரு தடவை, இன்னொரு தடவை. செல்வந்தனாயானேனே நீரேழையானதனால், செல்வந்தனாயானேனே நீரேழையானதனால், சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கி
நீங்கியதே. தைரியமா சொல்லுங்க. சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, உங்க கைக்கு என்னை தப்பு வைக்கிறவன் யார்? உங்க கைக்கு என்னை தப்பு வைக்கிறவன் யார்? யோசேப்பை விலங்கு போட்டு எகிப்துக்கு அழைத்து சென்றார்கள். ஆமென். ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தே உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. யோசேப்பின் கரத்தில் ஒரு விலங்கு போடப்பட்டது. அந்த விலங்கு ஆசீர்வாத விலங்கு. அப்படித்தான் உன் கையில ஒரு விலங்கு போடப்பட்டிருக்கு, ரட்சிப்பு என்கிற விலங்கு. இந்த விலங்கு உன்னை எங்க இழுத்துட்டு போகுதுன்னா பாருங்க, போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற ஆட்கள் வெளியே கூட்டு போகும்போது அந்த போலீஸ்காரர் கையிலையும் அந்த கைதியின் கையிலையும் அந்த விலங்கு போட்டிருப்பாங்க. போலீஸ்காரை விட்டு கைதியும் போக முடியாது, கைதியை விட்டு போலீஸ்காரும் போக முடியாது. அப்படி ஒரு விலங்கு தான் உங்க கைக்கு இயேசுனார் கைக்கும் போட்டிருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்ப இந்த கைதி எங்க போவாரு சொல்லுங்க? இந்த போலீஸ்கார் எங்க போறாரோ ரோமர் 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, நீங்கள் பாவத்திற்கு விடுதலை ஆகி நீதிக்கு அடிமைகளானீர்கள். நீங்க அடிமை ஆயிட்டீங்க. அதனால நீங்க எங்க போறீங்க? உங்க கையில விலங்கு போட்டவர் எங்க கூட்டிட்டு போறாரோ அங்கதான் நீங்க போறீங்க. உன்னை பார்வோனின் கரத்திலிருந்து விடுவிக்கவும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன். உங்களை பாதி வழியில் விட்டு விடுகிற தேவன் அல்ல. பாதி வழியில் விடுகிற தேவன் அல்ல. நீ ரட்சிக்கப்பட்டப்ப அவர் உனக்கு எவ்வளவு சமீபமா இருந்தாரோ அதை விட இன்னும் அதிக சமீபமாய்த்தான் இப்பொழுதும் அவர் இருக்கிறார். அதே போல சமீபமாய் இருக்கிறார். நீ நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், அன்னைக்கு இருந்த ஒரு உறவு இல்லையோ, அன்னைக்கு இருந்த பிரச்சனை இல்லையோ. நீ பாவியா இருக்கும் போதே உனக்கு அருகில் வந்து உன் இதயத்தின் கதவை அவர் தட்டுவார் என்றால் இன்றைக்கு நீ பிள்ளையாய் மாறி இருக்கிறாய். உன்னை விட்டு விட்டு அவர் எங்கே போவார்? உன் வாழ்க்கையில் நீ ரட்சிக்கப்பட்ட போது என்ன தீர்க்க தரிசனம் எல்லாம் சொன்னாரோ, என்ன வாக்கு தத்தம் எல்லாம் சொன்னாரோ அதை நீ மறந்துடலாம். ஆனா உன்னை அழைத்த தேவன் ஒருபோதும் மறக்கிற தேவன் அல்ல. அவர் தம்முடைய நல்வார்த்தைகளில் ஒன்றையும் கீழே விழவிட மாட்டார். பொறுத்திருந்து பார், அப்பொழுது நான் கர்த்தர் என்றும் என் வார்த்தைகள் மாறாது என்பதையும் நீ அறிந்து கொள்வாய். நீ அறிந்து கொள்வாய். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய கைக்கண்ணை தப்புவிக்கத்தக்கவன் யார்? நீ செய்கிறதை தடுப்பவன் யார்? தேங்க்யூ லார்ட். எந்த மனுஷன் அதை தடுக்க முடியாது, எந்த எதிரியும் அதை தடுக்க முடியாது. என் வாழ்க்கையில் நீங்க வச்சிருக்க ஆசீர்வாதத்தில் ஒரு செருப்பு வார கூட என் எதிரி திருட முடியாது. ஆமென். ஒரு செருப்பின் வாரையாகிலும் நான் இழந்து போவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்க நான் ஆண்டவங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இவர்கள் திரும்பி செல்லும் போது ஒரு செக்யூர் மைண்ட் செட்ல போகட்டும். ஆசீர்வாத விலங்கு இவர்களுக்கு போடப்பட்டிருக்கிறது. எஸ், இவர்கள் பாதைகள் நெய்யாய் பொழியும். வாழ்க்கையின் எதிர்மறையானது பயப்படாத மகனே மகளே. சில விதமான பணியை நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற, அந்த மிஸ்ட் நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற, அது எல்லாம் மறைஞ்சிரும். உனக்கு என்ன வாக்கு பண்ணாரோ அது எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். சில நேரம் மலைவாழ் பிரதேசத்தில் நீ நிற்கும்போது பாருங்களேன், நிற்கிற இடத்த சுற்றி வெறும் வெள்ளையாக தான் தெரியும். ஒன்றுமே இல்லையோ அப்படின்னு நினைப்பீங்க. கொஞ்ச நேரத்தை விலகின உடனே
அழகான நீர்வீழ்ச்சி தெரியும் பாருங்க, அழகான இயற்கை தெரியும் பாருங்க. அப்படித்தான் இந்த புகையெல்லாம் விலகும் போது உன் வாழ்க்கையில தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் வெளிவருவதை காண்பார். அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான். நீயும் நானும் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாமும் பெற்றுக்கொள்வோம். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். ஜீவன நல்ல